ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். Wish you a many more happy birthday to Surya sir. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா கருப்புன்ற ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி முதல் தடவையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா த்ரில்லர் வந்து ஆக்சுவலாக இது படம் எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி மூவியாக எடுத்திருப்பாரு. அப்புறம் பார்த்தா ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திருப்பாரு. அதான் மூக்குத்தி அம்மன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் விசேஷங்கன்ற ஒரு படம் வந்து எடுத்திருந்தாரு. இரண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான படம், ஒரு நல்லா வந்து போச்சுன்னு சொல்லலாம். மக்களால் வந்து பயங்கரம் வரவேற்கப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோ வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. சூர்யா ஃபிலிம் முந்தைய 2 படங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆனது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். படம் உண்மையாலுமே ஓப்பனாக சொல்கிறேன், படம் அவர் மேலே மிகுந்த மரியாதை இருக்குது எங்களுக்கு. பட் ஆனால் 2 படமும் சரியாக வரலை. ஸோ வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு வெற்றி அடையணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் மேலே பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாத வந்து பேச்சுகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. படத்தையும் பொலிட்டிக்கலே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சாதி அதெல்லாம் வச்சு வந்து தேவையில்லாத பேச்சுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அவரை மேலே வந்து விமர்சனங்கள் எல்லாருமே இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து தகுர் தெரியுன்றத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா டீசரும் பார்த்தா நல்லா வந்திருக்குங்க. ஒரு கருப்பு சாமி வந்து சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த கருப்பு சாமியில் இருக்காரு. அவர் பேர் வந்து கருப்பு சாமியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் டைட்டில் பார்த்தா கருப்புன்னு இருக்குது. ஆக்சுவலாக அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டாகவும் இருக்கார் இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் மெயின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டாக இருக்காரு. அந்த அட்வொகேட்டுக்கு ஏற்படுற பிரச்சனையெல்லாம் வந்து என்ன தகுர் தெரியாரு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து காலி பண்ற மாதிரி, அதாவது ஒரு அட்வொகேட், ஒரு சாமியா ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாரு அப்படின்னு தான் காட்ட வரான்னு நினைக்கிறேன் ஆர்ஜே பாலாஜி. அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷனாகவே இருக்கு. அப்புறம் மாஸ் எலிமெண்ட் நிறைய இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கஜினி படத்தில் அந்த தர்பூசணி சீன்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வருது. கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் பஞ்ச் டைலாக் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இவருடைய பஞ்ச் டைலாக்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல இயக்குனர் சொல்லிட்டு அவரே சொல்லிப்பாரு. ஆனால் எடுத்த படம் எல்லாமே ஃப்ளாப்பு. ஒரு என்ன சொல்றது, ஒரு திரைப்படத்தில் ஒரு இயக்குனர் தற்கூறினா வந்து இவ்வளோ தான் வந்து சொல்லணும். ஆக்சுவலாக இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேலண்டரில் வந்து நீங்கள் ஒரு பண்ண ஒரு விஷயம் வந்து உங்கள் எல்லாரையும் காலி பண்ணிச்சு, இதுமாரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நீ எல்லாம் வந்து சூர்யாவை விமர்சிக்கிற அளவுக்கு நீ எல்லாம் யாரு நீ? அந்த படத்துல வந்து அந்த டைரக்டர் வந்து அது ஒரு சிம்பிள் வச்சார். அதாவது அவங்க சாதி ரீதியான அந்த சிம்பிள் வச்சிருக்காரு. சாதி கட்சி சின்னமான அந்த சிம்பிளை வச்சிருக்காங்க. சட்டியில தீப்பந்தம் எரியிற மாதிரி வந்து சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை வந்து அந்த படத்துல வச்சதுக்காக வந்து இந்த அளவுக்கு ஒரு விமர்சனங்கள் வந்து எழுப்புறீங்கன்னா இது என்னது? இது ஃபர்ஸ்ட் உனக்கு படம் எடுக்க தெரியுமா? உன் கேமராமேனை தயவு செய்து நீங்க போடுற கேமரா கையில் எடுக்காம எடுக்க சொல்லு. நிறைய பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா நாடகத்தன்மையா இருக்குது. ஒரு கிராஃப்டே இல்லை. அது உருவாக்குதல், படத்தை உருவாக்குதல், எப்படி ஒரு படத்தை வந்து ஸ்கிரீன் பிளே கொண்டு வந்து ரெடி பண்ணுன்றதை முதல்ல கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு மற்றவனை விமர்சிக்கணும். அதை விட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ண வேலைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மிஸ்டர் மோகன்ஜி அவர்களே தயவு செய்து வந்து நீங்க படத்தை எடுக்க கத்துக்கின்னு அதுக்கப்புறமா சூர்யாவெல்லாம் விமர்சிங்க. அவர் விமர்சிக்கிறதுலாம் நீங்களாம் வந்து தகுதியே கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லியே ஆகணும். சூர்யா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், நேருக்கு நேர்ன்ற ஒரு படம் நடிச்சிருப்பாரு. விஜய் அவர்களும் சூர்யா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருப்பாரு. அது மார்க்கெட் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரவன்லாம் கொடுத்தாங்க. ஆனால் சூர்யாவுக்கு வந்து கேரவன்லாம் எதுவுமே கிடையாது. ட்ரெஸ் மாற்றினா கூட வந்து வெளியில் எங்கன்னா மறைஞ்சிக்கிட்டு அந்த வேஷ்டி உள்ளே கட்டிட்டு பேண்ட் போடுறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அவருக்கு எந்த வசதிகளும் செஞ்சு தரலையும். அவர் என்ன பண்ணாருன்னா அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னாரா, இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு எந்த வசதியும் கொடுக்க மாட்டேன், எல்லாம் நிராகரிக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, சூர்யா நீ வந்து ஒரு விஷயத்துக்கு நீ வந்திருக்க, இதை நீ வந்து உன்னை எதுக்கெல்லாம் நிராகரிப்பட்டுச்சோ அதுக்கெல்லாம் வந்து நீ வந்து உழைச்சி நீ வேலை செஞ்சு அவங்களே உனக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குற மாதிரி நீ மேலே வா. நீ பின்னாடி நீ பயந்து போயிட்டனா நீ வந்து உன்னை வந்து எல்லாம் கோழை நினச்சிப்பாங்க, நீ வந்து இது வேஸ்ட் நினச்சிப்பானுங்க. அதனால வந்து இதை பற்றிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீ மேலே வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாராம். இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் அவரோட வளர்ச்சி. அதெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்தார், சும்மாலாம் ஒன்றும் வரவே இல்லை. அதனால் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில ஏட்டர்ஸ்க்கெலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதாவது படத்தை இயக்க கற்றுக்கிட்டு அப்புறமா இதை பற்றி விமர்சிங்க. சூர்யாவோட புகழை வந்து யாரும் வந்து அழிக்கவே முடியாது. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் அபயங்கர். இவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மிகப்பெரிய ஹீரோஸ் கூடலாம் வந்து இவர் பார்த்தீங்கன்னா மியூசிக் கமிட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி இவர் எந்த படத்துலையும் போட்டதில்லை. புதுமுக மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்திருக்கிறது வந்து ஆச்சரியமாக தான் இருக்கு.
ஏன்னா அவர் வந்து இது முன்னாடி எந்த படமும் போட்டதில்லை, ஆனால் தொடர்ந்து லைன் அப் இருக்கு. ஸோ இவர் எல்லாரும் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அடித்த அனிருத்துன்னு கூட சொல்றாங்க. பட் ஆனால் இந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தீங்கன்னா, அவர் வந்து ஹைப் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவராலே மியூசிக் போட முடியாமல் போயிட்டு சொல்லிட்டு என்னுடைய இதுவாக இருக்கு. சிம்பு படத்துலையும் அவர் மியூசிக் வாசிக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். எனிவே ஆக்சுவலாக வந்து மியூசிக் நல்லா வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோயினை யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் பண்ணுறாங்க. த்ரிஷா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஜித், விஜய்ன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் கூடலாம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து சூர்யா கூட வந்து பேரா வராங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6ன்ற படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா செம்ம கெமிஸ்ட்ரி செட் ஆகுச்சு. ஸோ இந்த படத்துல நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்வாசிகாவும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்றது வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் திருப்திப்படுத்துன்றது சந்தேகமே கிடையாது. சூர்யா சார் நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க. நீங்கள் உங்களுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருக்கும் உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க சார். அது போதும். பசங்களை படிக்க சொந்த காசுல வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை வந்து நீங்க படிக்க வச்சுட்டு இருக்கீங்க. அறம் ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்தி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ இந்த நிறைய மாணவர்களுக்கு கல்வி கொடுக்குற நீங்க வந்து நீங்க உங்களுக்கு பெரிய ஆள் தான் சொல்லணும். உங்களுடைய மனசுக்கு கண்டிப்பா வந்து இந்த 2 படங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸ் நெகட்டிவ் டாக்ஸ்லாம் வந்துச்சோ இந்த பிறந்தநாள்ல இருந்துங்க உங்களுக்கு எந்த ஒரு கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமான வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. 100% ஷியோர் ஷாட்டா வந்து இந்த படம் வந்து ஹிட் ஆகும்.